ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டமானது வருகிறது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடூரமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கொடூரமான சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தோன்றுவதால் அக்னி குழம்பாக வரக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. சாதாரண சந்திர கிரகணம் வரும்பொழுதே கண்டிப்பாக இதனுடைய தாக்கமானது பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான சந்திர கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகணங்கள் எப்படி ஏற்பட்டாலும் இந்த கிரகணங்களுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை கணித்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றி எப்போ வரையும் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற தகவலை நம்ம விரிவாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு கிரக மாற்றோ ஒரு கிரக பயிற்சி நடக்கும் பொழுது அதை எப்படி ஆராய்ந்து கணித்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று சொல்றாங்களோ அதே போலதான் கிரகணம் நடக்கும் போதும் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த கிரகணங்கள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள போறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திர கிரகணமானது 2வது முறை வரக்கூடிய சந்திர கிரகணம் என இந்த வருடத்தில் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமானது நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் என்று தோன்றுது என்று பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று ஏற்பட போகிறது. இந்த கிரகணத்தை நம்ம பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கிறது. இதை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாங்க. அதாவது இந்த சந்திரனின் ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் இப்படிதான் ஏற்படும் என்று சொல்லும் போது பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி வருகிறது. ஆனால் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு ஆரம்பித்து நண்பகல் 12:31 மணி வரை நீடிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரம் பகல் நேரத்தில் தோன்றுவதால் இது இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்குங்க. இந்த ஆவணி பௌர்ணமி திதி ஆவணி அவிட்டம் இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலேயே ரொம்ப சிறப்பான நாட்களாக சொல்லி இருக்காங்க. அந்த நாளில் அதாவது இந்த மாதிரி அற்புத நாட்களுக்கு பிறகு இந்த சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்றியுள்ளது. பகல் பொழுதில் சந்திர கிரகணம் ஏற்படுவது இந்தியாவில் பார்ப்பது கொஞ்சம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு டவுட்டான விஷயமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணமானது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தோன்றுவதால் ஏதாவது ஒரு சில பகுதியில் தெரிய வரும் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்ற சந்தேகம் கண்டிப்பா அனைவருக்கும் இருக்குங்க. அதாவது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி எந்த கிரகண நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்துல இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவபுராணத்தையும் போன்ற நூல்களை படிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரகண நேரத்துல பாசிட்டிவான விஷயத்தை நீங்க மனதார செய்யும் போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தாக்கமானது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால முடிந்தால் இந்த பௌர்ணமி நாளில் ஏதாவது தான தர்மங்களை செய்து வாருங்க. பௌர்ணமியில தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க கடைபிடிப்பது உங்களுக்கு அவசியம். இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தாலும் அதே போல பௌர்ணமியுடைய தாக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது, எந்தெந்த ராசி நேயர்களுக்கு இது சூப்பர் ஹிட்டான காலகட்டமாக இருக்க போகிறது, முக்கியமா கடகராசி நேயர்களுக்கு சுமாரா இருக்க போகிறதா இல்ல நல்ல மாற்றத்தை அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது என்பதை நம்ம குறிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பலவித கிரக நிலை ஏற்படக்கூடிய மாற்றத்தால் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு
இந்த மாதிரி அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடகராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதியில் இருந்து பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளின் தாக்கத்தாலும் கடகராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இறப்பு உங்களுடைய குடும்பத்திற்கு பெரும் பலமாக இதனால இந்த காலகட்டத்தில் அமையலாங்க. ஸோ உங்களுடைய இறப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் அல்லது குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. ஸோ தொழில் ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலும் சரி இந்த மாதிரி நிறைய அற்புதங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு காத்து இருக்குங்க. ஸோ பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது, பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது, எல்லாமே நல்ல விஷயமா நடக்க போகிறது. அதுவும் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு வணிக விரிவாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றணும், தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு நாம் போகலாம் அப்படின்ற யோசனையோ சிந்தனையோ உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரமாக, உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு பாதை தெரியக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக இதன் மூலம் பாசிட்டிவான பலனை நீங்கள் பெற முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் கடின உழைப்பை போட்டால் மட்டுமே திருப்திகரமான முடிவுகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பின்பற்றுங்க. சில நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வது தொடர்பான வாய்ப்புகளை நீங்கள் தீவிரமாக பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாய்ப்புக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க, ஆனால் இடையில நீங்கள் கைவிடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். நிதி விஷயங்களில் அபாயங்களை எடுப்பதை விட சேமிப்பு மற்றும் திட்டமிடப்பட்ட முதலீடுகளில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே ஏதாவது சேமிக்கணும், ஏற்கனவே ஏதாவது முதலீடு முடிவு செய்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்து கொள்ளுங்க. ஸோ கடகராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 27 மற்றும் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.